அஸ்ஸலாமு அலைக்கும். பயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மொச்சக்கொட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன காய்கறிலாம் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் 100 கிராம் காவலிக்கிழங்கு, 100 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேன். அதுக்கு அந்த மொச்சக்கொட்டை குழம்புக்கு என்ன காய்கறி வேணாலும் போடலாம். முள்ளங்கி, கத்திரிக்காய், கொத்தரங்காய், பாவக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே போடலாம். நான் பாவக்காய் இல்லாமல் பாக்கி எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன். 100 கிராம் மொச்சக்கொட்டை எடுத்து வறுத்துட்டு நான் அதை நல்லா வேக போட்டிருக்கேன். அது கூட காவலி கிழங்கு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இல்லை புது கிழங்கா இருந்தால் கொஞ்சம் லைட்டாக அரிக்கும். உப்பு போட்டால் அந்த அரிப்பு இருக்காது. நான் கொஞ்சம் கருவாடு எடுத்து எல்லாம் கலந்த கருவாடு எடுத்துருக்குறேன். அதாவது பழப்பொடின்னு சொல்லுவாங்க. இது போட்டால் அந்த குழம்பு மொச்சக்கொட்டை குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். காவலி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயிலை ஊற்றி தாளிப்பு வடகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா. இது கூட கொஞ்சம் கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே பாக்கி காய்கறி எல்லாத்தையும் அதிலே போட்டுக்கலாம். 100 கிராம் புளியில் மீன் மசாலா கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதையும் போட்டு அதில் கரைச்சி வச்சுருக்கேன். இது கூடயே காவலி கிழங்கு, மொச்சக்கொட்டை, கருவாடு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா காய்கறிலாம் வேகணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா, அந்த கருவாடு எல்லாம் கலந்த கருவாடு போட்டோன்னு வச்சுக்கோங்க, மொச்சக்கொட்டை குழம்பு செமையாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பரான மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடிங்க. சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டப்பா பிரியாணி தோற்று போயிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.